நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற சிறிய பெரிய எல்லா துன்பங்களும் கஃபாரா தான். அப்போ பாவம் நமக்கு ஏற்படுகிற எந்த அளவுக்குன்னா, சில நேரங்கள்ல சில பொருளை நாம எங்க வச்சிருக்கோம் தேடுறோம் இல்லையா, தேடுறோம். அப்போ ஒரு பதட்டம் வருது பாருங்க. இந்த தேடி அந்த பொருள் கிடைக்கிறதுக்குள்ள நீங்க படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, அது கஃபாரான்னு நான் ஆயிஷா அறிவிக்கிறேன். நம்ம தேடுற அந்த நேரத்துல எவ்வளவு தொழிலையா பாக்கெட்ல தான் நான் வச்சேன், எங்க போச்சு, இங்க வச்சனா அங்க வச்சனான்னு தேடுறீங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்கிறது ஒரு சந்தோஷம்னா, அதை விட பெரிய சந்தோஷம் அந்த 5 நிமிஷம் தேடின நேரத்துல ஏற்பட்ட பதட்டம் இருக்கு பாருங்க, இது கஃபாரா. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் பாருங்க. நம்ம செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் உலகத்துல நடக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே கஃபாரா தான். உலகத்துல காஃபிர்கள் நிம்மதியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, நிம்மதி இல்லை, நாம தான் நிம்மதியா இருக்கிறோம். வெளியில வருகிற இந்த எல்லா கஷ்டமும் கஃபாரா. இதெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் வழியே என்னங்க வைக்கல. நாளாச்சா ஒரு முஸ்லீம் இன்னும் நிறைய பாவம் செய்யறாருங்க இல்லையா, நிறைய. மேல சொன்னதெல்லாம் தப்பிக்கல, மேல எதுவுமே இல்லை, தௌபா இல்லை, இஸ்திக்ஃபார் இல்லை, நல்லறங்கள் இல்லை. உலகத்துல சில பாவிகளுக்கு நோயே வராது, அப்படியும் இருக்கலாம், வராம இருந்தா ஆபத்து. 5வது என்ன, ஷஃபாஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய பரிந்துரை சொர்க்கத்துல, அதை கொண்டு ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையில போயிடலாம். சரி, ஒருத்தனுக்கு பெருமானாரும் பரிந்துரை செய்யலைங்க, அப்படி செய்யாம இருக்க மாட்டாங்க, அப்படி சில பேர் இருந்தாங்கன்னு வைங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை உம்மத்துல உள்ள நல்லோர்கள்ட்ட விட்டுருவாங்க. கரெக்டா, நீங்க பாத்துக்குங்க அவனை. நீங்க சில நேரங்கள்ல சில காரியங்கள் அப்படி செய்யறோமா இல்லையா, பெரியவங்க செய்ய மாட்டாங்க, நீங்க பாத்துக்கன்னு யார்கிட்டயா விட்டுருவாங்க. பெருமானார் சில பேர் அப்படி விட்டுருவாங்க. இப்ப அடுத்த கட்டம் என்ன, ஷஃபாஅத்துல் முஃமினீன், சாலிஹீன்கள், பெரியார்கள், ஷேகுமார்கள், அவங்க பரிந்துரை செஞ்சு தப்பிச்சு என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். புரியுங்களா? அதுல தப்பிச்சு அல்லாஹ் ஒரு வழி, ஒரு சாப்பிட்டு, சரி அவர் சொல்றாரா, சரிப்பா சொர்க்கத்துக்கு போ, அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். புரியுங்களா சொல்றது? அடுத்த கட்டம் என்ன, 7வது, புரியுங்களா, துஆவுல் முஃமினீன். ஒருத்தன் பெரிய பெரிய பாவம் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, யாருமே கண்டுக்கல்ல. அல்லாஹ் சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் செய்கிற துவாக்கள், யா அல்லாஹ் இந்த மையத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு என்று நாம கேட்கிற துவா இருக்கு இல்லையா, அந்த துவாவுல அல்லாஹ் என்னச்சிருவான், மன்னிச்சிருவான். அதனாலதான் ஒரு ஜனாசால கலந்து கொண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இறந்து விட்ட தோழருக்காக அஹ்லிஸூ லஹு துஆ, அவருக்காக உளப்பூர்வமா துவா செய்யுங்க. அந்த துவால கூட அல்லாஹ் என்ன செஞ்சிடலாங்க, மன்னிச்சிடலாம். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கான 7வது காரணம். அல்லாஹ் ஒரு அடியான மன்னிப்பதற்கான 8வது காரணம் என்ன தெரியுமா, நாம இறந்து போனவர்களுக்காக செய்கிற ஈசால் சவாபுகள், அவர்களுக்காக நாம குர்ஆன் ஓதுறோம், அவர்களுக்காக சதகா செய்கிறோம், அவர்களுக்கு நாம் செய்கிற நல்லறங்கள், இது ஒரு அடியான சொர்க்கம் போக காரணமாக்கிறோம். சில ஹதீசுகள் வருது, சில இறந்து விட்டவர்கள் கடுமையான துன்பத்தில் இருப்பாங்க, ஒரு நாள் அந்த துன்பம் முழுசா மலர்ச்சியாக மாறிடும். அவங்களே அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் இந்த நிலை திடீரென்று மாறுவதற்கு என்ன காரணம், உன்னுடைய மகன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய பிள்ளைகள் உனக்காண்டி நன்மை எத்தி வச்சாங்க, அந்த நன்மையின் மூலம் உனக்கு மன்னிப்புன்னு சொல்லுவோம். அப்ப நாம் இறந்தவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யறது அதுதான். 8 விஷயங்களாச்சா. 9வது என்னங்க, ஒருத்தன் பெரிய பாவியா இருக்கிறாங்க, மேல உள்ள எதுலையுமே மன்னிப்பு கிடைக்கல, கபர்ல வச்சதும் கபர் நெருக்குது பாருங்க, அதை கொண்டு அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுக்கிறோம், மறுமையில தண்டிக்க மாட்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிமான்னு சொன்னா, ஒரு முஸ்லிமை ஒரு தடவை தண்டிச்சா 2வது தடவை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு தடவை தண்டித்த ரப்பு கபூர்ல வேதனை நடந்தா அப்புறம் மறுமையில கிடையாது சொன்னாங்க. கபூருடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தத்துல அவன் செஞ்ச அம்புடு பாவமும் கருதி எரிஞ்சு போயிடும், அல்லாஹ் மறுமையில விசாரிக்க மாட்டான். இந்த ஹதீஸ்ல வருது, பெருமானார் சொன்னாங்க, கபூருடைய அழுத்தம் கூட பாவத்திற்கு பரிகாரம் தான். கடைசி ஒண்ணு இருக்குதுங்க, ஒரு பெரிய பாவியோடு வர்றான் சரிங்களா, மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல அவன் பாவம் நல்லறங்களை பொறுத்து, உள்ளத்துல பேதி, உள்ளத்துல அச்சம், அவனுடைய பாவத்தை பொறுத்து இருக்கும். ரொம்ப பாவம் செஞ்சவன் இருக்கான் இல்லையா, மறுமையில அல்லாஹ் அவனை அலைக்கழிக்க விடுவான். அஹ்வாலு யௌமில் கியாமா, மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் அலைக்கழிப்பான்.
இந்த அலைக்கழிப்புல பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடும். இப்போ நாமளே சில பேர் தப்பு பண்றான்னு வைங்களேன், ரொம்ப பண்றான் இவனை சுத்தல்ல விடுவான்னு விடுறோம் இல்லையா, அந்த சுத்தல்ல விடுறது அவன் பண்ணின சேட்டைக்கான தண்டனை. அதே மாதிரிதான் மஹ்ஷர்ல அல்லாஹ் சில பேரை ரொம்ப சுத்தல்ல விடுவான், அந்த சுத்தல்ல விட்டுட்டு வருவான், உன் பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிறான். இதுதான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வைத்திருக்கிற 10 கட்டங்கள். இந்த 10லையும் மன்னிக்கப்படாதவன் துர்பாக்கியசாலி. அல்லாஹ் அத்தகைய நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். அருமையானவர்களே, ஆக அந்த அடிப்படையில இந்த தீனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு தான் இது போன்ற மஜ்லிஸுகள், ஷேகுமாருடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் கூனு மஅஸ் ஸாதிகீன், வாய்மையாளர்களோடு நல்லோர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நல்லோர்களுடைய தோழமைக்காக தான் எல்லா காலத்திலும் பெரிய பெரிய இமாம்கள் அவங்கெல்லாம் கூட ஹதீஸ்ல குர்ஆன்ல ஆய்வு செய்வாங்க, சட்டங்கள் ஆய்வு செய்வாங்க. ஆனாலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கொஞ்ச நேரம் யாராவது பெரியார்கள்ட்ட போயிடுவாங்க.